வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். அன்னிஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது வெஜிடபிள் தம் பிரியாணி. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி தம் போட்டு செஞ்சோமோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வேணாலும் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் பிரியாணி. இது வந்து வெஜிடேரியன்ஸோட ஒரு டிலைட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம இன்றைக்கி வந்து எந்த ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்க போகிறோம் நம்ம. நம்ம ட்ரெடிஷ்னல் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், இது எல்லாம் போட்டு நெகுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டு நல்லா காயிட்டும். இப்போ இதில் ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ முந்திரி செவந்துடுச்சு. அதுலேயே புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது ரெண்டு நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸுமே. பீட்ரூட், பீஸ், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயராக. அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அறுத்த உடனேயும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு, இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காய் நல்லா வணங்கட்டும். வெயிட் பண்ணலாம். எப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது காய் வந்து நிறையா போட்டுக்கோங்க. அதாவது ரைஸ்க்கு மேலே காய் இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் கம்மியாக போச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோவா வராது. அதனால் வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா மசாலா, அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கட்டும். இப்போ மசாலாவும் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3.5 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ரைஸும் வந்து பழைய ரைஸு நல்லா சாதமாகும். அதே மாதிரி அடுப்பு மேலே தம் போடுறதுனால நான் 3.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னையே நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ அதையே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸு. இப்போ நல்லா எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். ரைஸ் ஒரு 5 நிமிஷம் இதில் வேகட்டும்.
இப்போ இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் பாதி வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தம்மில் போட்டுடலாம். இப்படி கொஞ்சம் வாட்டர் இருக்கும்போதே தம்மில் போட்டுடணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தம்மில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, இரும்பு தோசைக்கல்ல. அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி எடுத்து இப்படி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் டோட்டலாக தம்மில் இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயும், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 5 மினிட்ஸும் தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்படி வச்சோன்னா அடியெல்லாம் பிடிக்காது, ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்படி அமுத்தி பார்த்தோம்னா தெரியுது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 2-3 டைப்பாக இது தம் போடலாம். இப்படி தோசைக்கல்ல வச்சு போடுறது ஒன்று. இப்போ உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா அவன் வந்து நம்ம அந்த 15 மினிட்ஸ் தம் போட்டோம் இல்லையா, அதை வந்து அவனில் பண்ணலாம். 400 டிகிரியில் செட் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இதே மாதிரி நல்லா தம் ஆகும். அடுத்தது குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. நமக்கு தண்ணி பத்தலைனாலும் மறுபடியும் தெளித்து விட்டுக்கலாம். ஒரு குழஞ்சு போயிடாது. அதனால இந்த மாதிரி செய்கிறது பெஸ்ட்டு. வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து அந்த சைட்ஸை வந்து க்ரஸ்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சர்வ் பண்ணும்போது ஒரு 5-6 இந்த மாதிரி தூவி சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள் சர்வ் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிள் பிரியாணி சர்வ் பண்ண ரெடி.